கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஜெப மையம் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபத்தை கேட்டு முதல் ஜெப மையம் விருதுநகர் மாவட்டத்திற்காக சிவகாசியிலே அந்த முதல் ஜெப மையம் துவங்கப்பட இருக்கிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் அந்த ஜெப மையம் துவங்குவதற்கான ஜெப வேளையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சிவகாசியில எங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிவகாசியில 822 PKN ஸ்ட்ரீட் பைபாஸ் ரோடு, அதுல ஐஸ்வர்யம் கல்யாண மண்டபம் பக்கத்துல நம்முடைய ஜெப மையம் துவங்கப்பட இருக்கிறது. பைபாஸ் ரோட்ல ஐஸ்வர்யம் கல்யாண மண்டபம் அருகில இந்த 822 PKN ஸ்ட்ரீட் பைபாஸ் ரோட் அந்த முகவரியில நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தின் ஜெப மையம் துவங்கப்பட இருக்கிறது. அந்த நாளில் காலை 10 மணிக்கே நீங்க எல்லாம் வாருங்க. நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள், நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி வாஞ்சியுள்ள பிள்ளைகள், இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், ஏதோ ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், காலையில 10 மணிக்கு நீங்க அங்க வந்துருங்க. நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதோடு கூட அந்த ஜெப மையத்தை நம்ம ஜெபித்து நம்ம திறந்து வைக்க இருக்கிறோம். நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தை மிகவும் நேசிக்கிற அருமையான பிள்ளைகள், சிவகாசியில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் அதை பொறுப்பெடுத்து செய்கிறாங்க. மனதார அவர்களை வாழ்த்துகிறோம். மேலும் விவரங்களை நீங்கள் அறியணும்னா இப்பொழுது திரையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 4 எண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த இடம் எங்கே இருக்கு, என்ன யாதுங்கிறத இந்த எண்ணில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மறந்துடாதங்க, மார்ச் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு நிஜம் தொலைக்காட்சியின் முதல் ஜெப மையத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.